திமுக சார்பில் நடைபெற இருக்கும் முப்பெரும் விழாவை கலாய்த்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் ஏவா வேலு பதிலடி கொடுத்துள்ளார். சார், அண்ணாமலை இந்த முப்பெரும் விழாவை பத்தி விமர்சிச்சிருக்காரு சார். பொதுமக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யல, நாளைக்கு கோவையில் நடக்க முப்பெரும் விழா தேவையான்னு கேட்டிருக்காரு. அதாவது அரசின் சார்பாக நாங்கள் முப்பெரும் விழாவை நடத்தல, எங்களுடைய தோழமை கட்சி கூட்டணி தலைவர்களை வைத்துக் கொண்டு முப்பெரும் விழாவை நடத்துவோம். அந்த முப்பெரும் விழாவுடைய நோக்கம் என்ன? ஒன்று 40-40 தமிழ்நாட்டில் வென்றிருக்கிறோம் என்று சொன்னால் வாக்காளர் பெருமக்கள் அதற்காக அவர் வாக்களித்த காரணத்தினால்தான் 40-40 ஒப்படைக்க முடிந்தது, வெற்றி பெற முடிஞ்சது. அப்படிப்பட்ட வாக்காளருக்கு நன்றி சொல்லணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ணாமலைக்கு ஓட்டு போட அவர் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அதில் ஒரு பங்கு தான் அது ஒன்று. அதை அடுத்து எங்களை எல்லாம் ஆளாக்கி தமிழ்நாட்டை 5 முறை முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி சாதாரண நடுநிலை மக்கள் கூட இந்த தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு யார் காரணம் என்று சொன்னால் நான் கலைஞர்தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அவருடைய 100 ஆண்டு நிறைவடைகிற ஒரு விழா, ஆனால் 100ஆண்டு விழா. இதெல்லாம் விட இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவிலே பல மாநிலங்களில இந்த கூட்டணி அமைப்பது என்பது எல்லா அரசியல் கட்சி கொண்டுதான். ரொம்ப நீண்ட நாளாக எங்களோடு வந்திருக்கிற தோழமை கட்சி தோழல் வைத்துக் கொண்டு அரவணைத்துக் கொண்டு இந்த கூட்டணியில எந்த ஒரு பிசிறு ஏற்படாமல், எந்த ஒரு விரிசலை ஏற்படாமல் ஒட்டுமொத்தமாக சகோதர பாசத்தோடு அதை அரவணைத்த அனைத்தையும் கொண்டு வந்து அதன் மூலமாக இவ்வளவு பெரிய வெற்றியை நாங்கள் கொடுத்திருக்கிறோங்கிற பொழுது தோழமை கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் கழகத் தலைவர் தான், அவரையும் நாம் பாராட்ட வேண்டும். அவரெல்லாம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியின் அடிப்படையில் தான் 3 இணைத்து இந்த முப்பெரும் நடத்துறோம். ஓட்டு வாங்காம தோத்து போன அண்ணாமலை சொல்வதெல்லாம் ஒரு புதுசா எடுத்துக்க முடியாது. காரணம், நாங்கள் நன்றி உள்ளவர்கள், வாக்காளருக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அது பயனுள்ளதா இல்லையா என்பது கழக நண்பர்கள் ஓட்டு போட்ட எங்களுக்கு சொல்லுவோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.